அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தை அமாவாசை பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக இருக்குங்க. அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள் பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் அதனால் என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆவாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஆற்றல், வீரியம், நிலம் மற்றும் போர் ஆகியவற்றிற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பாருங்க. இதனால் உங்களை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்பர்களுக்கு தீவிரம், தைரியம், விடாமுயற்சி மற்றும் சில சமயங்களில் கோப குணமும் படைத்தவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செவ்வாய் பகவானுக்கு நிகராக ஒப்பிட்டு சொல்கிறாங்க. உங்களுடைய கிரக காரத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல், தைரியம், போர், நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட கல் பார்த்தீங்கன்னா சிவப்பு பவளங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆழ் மனதில் நிறைவேற ஆசைகள்னு நிறைய இருக்குங்க. அதில் ஏதாவது ஒன்று மனதார நினச்சிக்கிட்டு நம்மளுடைய செவ்வாய் பகவானை மனதார நினச்சிக்கிட்டு செவ்வாய் பகவானே போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் அவர் உறுதுணையாக இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருச்சிக ராசிநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகமாகுங்க. செவ்வாயோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆவார். எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகனை வழிபடுவது மிக மிக நல்லதுங்க. திருச்செந்தூர் உட்பட்ட அறுபடை வீடுகள் எங்கு சென்றாலுமே, நீங்கள் எங்கே போய் வழிபட்டாலுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட மழை கொட்டுன்னு கொட்டுங்க. குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுதுங்க. தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவிற்கு உச்சத்தை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது. நீங்கள் செய்யும் வேலைகளில் ஒப்பிட முடியாத பலன்களை கொண்டு வரும் நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. உங்கள் படைப்பாற்றலை மேம்படுத்தி கொள்ளும் வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்க்கும் அதே நேரம் உங்களுடன் இருப்ப நண்பர்களை பிரச்சனைகளையும் தீர்க்கும் வாய்ப்பும் கிடைக்கும். நம்பிக்கையுடன் போராடுங்கள். உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. குறிப்பாக மாற்று மதத்தில் காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் பெற்றோர் அனுமதியுடன் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா காதலர்களுக்கிடையே மோதல்கள் காணப்படும். இருப்பினும் இரண்டாம் பாதியில் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க. காதல் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கும் நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையில் காத்திருக்கும் திருப்பங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிந்த விருச்சிக ராசியினர் தங்கள் வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்வது மிக மிக நல்லதுங்க. குடும்ப உறவுகளுடன் போதுமான நேரத்தை ஒதுக்குவது தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவியாக இருக்குங்க. பதற்றத்திற்கான வாய்ப்புகளை குறைக்கும் மன அமைதிக்கான வழிகளையும் கொண்டு வரக்கூடியதாக வரக்கூடிய நாட்கள். உங்கள் குடும்பத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஒரு முக்கிய முடிவு நீங்கள் எடுப்பீர்கள். உங்கள் குடும்பத்தின் நிதி நிலையை பயன்படுத்தும் செயல் திட்டங்களையும் தொடங்குவீர்கள். புது வாகனம், வீடு வாங்கும் வாய்ப்புகளுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். தூரத்து உறவினர்களுடன் இணைந்து நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில் வாழ்க்கை பற்றின ரகசியங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பொறுத்தவரை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கொண்டு வரும் ஒரு வலுவான ஆண்டாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த ஆண்டின் பார்த்தீங்கன்னா உங்கள் லட்சியத்தை அடைவீர்கள். நிறுவன சர்வதேச அளவில் புகழ் அடைய செய்வீர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நட்டத்தில் செல்லும் நிறுவனத்தை லாபத்தின் பாதையில் அழைத்து செல்லும் வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. உங்கள் தொழில் வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக இருக்கும் நிலையிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அனுபவம் இல்லாத துறையில் கால் பதிக்க முயற்சி செய்வது கூடாதுங்க. அறிமுகம் இல்லாதவருடன் கூட்டணி வைத்துக் கொள்வதும் கூடாது. தொழில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைபிடிக்கும் நேர்மை உங்கள் முன்னேற்றத்தை பாதையில் அழைத்து செல்லுங்க. சாதனைகள் பல செய்ய உத்வேகம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய நிதி நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா,
பொருளாதார நிலை குறித்து செலவுகளை அதிகரிக்கும் ஒரு ஆண்டாக இந்த வருடம் இருக்கிறது. திடீர் செலவுகள் மற்றும் திடீர் பயணங்கள் உங்கள் சேமிப்பை பாதிக்கக்கூடியதாக இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகுங்க. மோசமான நிதி நிலைமையில் காரணமாக உங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதில் சிரமங்கள் நிறைய இருக்கக்கூடியதாக இருப்பதனால பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மாத ஊதியம் பெறும் நபர்கள் ஊக்கத்தொகை மற்றும் ஊதிய உயர்வு பெறுவதில் தாமதத்தை சந்திக்கலாம். சுயமாக தொழில் செய்து வரும் நபர்கள் தொழில் போட்டிகள் காரணமாக வருமானத்தில் இறக்கம் காணலாங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா சரியான திட்டமிடல் மூலம் உங்கள் வருமானத்தை சரியாக பயன்படுத்த பொருளாதார நிலை மேம்பாடு உயரக்கூடியதாக இருக்குது. உங்கள் விருப்பமான பொருட்கள் மற்றும் வாகனத்தை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருந்தாலுமே அதை நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. சமாளிக்கிறதுக்கான வழிமுறைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை சமாளிக்க வீட்டில் தென்மேற்கு அல்லது வடமேற்கு மூலையில் படிக ஆமை ஒன்றை வைப்பது நல்லதுங்க. குடும்ப வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகளை சமாளிக்க உணவு உட்கொள்ள பயன்படுத்தும் மேசை மீது ஒரு வாஸ்து மூங்கில் செடியை வைத்து பராமரிப்பது மிக மிக நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இந்த காலகட்டத்தில் நீண்ட கால நன்மை தரும் முதலீடுகள் மற்றும் தொழில்களை தொடங்க திட்டமிட்டு செயல்படுங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் செல்வாக்கு மற்றும் நற்பெயர் பெறுவீர்கள். எதிரிகள் உங்கள் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் என்பதை மனதில் கொண்டு செயல்படுங்கள். திருமண விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த தடைகள் விலகுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான நல்ல சூழல் ஏற்பட்டு உள்ளதுங்க. வெளிநாடுகளில் உள்ளவர்கள் சொந்த ஊர் திரும்பி உற்றார் உறவினர்களை சந்தித்து மகிழ்வார்கள். பலருக்கும் வாழ்க்கை துணையின் வழியில் பல்வேறு சொத்துக்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்களிடம் அதிக நெருக்கம் காட்ட வேணுங்க. நிதி நிலையை பொறுத்தவரை முதல் 5 மாதங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். அதன் பிறகு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுடைய உதவியை நாடி பலரும் வருவார்கள். பழைய கடன்களை அடைத்து விடுங்கள். நிலங்கள் மற்றும் வீடுகளை வாங்கும் பொழுது சட்டபூர்வமான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியமாக இருக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்த பிறகே காரியத்தில் இறங்க வேண்டுங்க. மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி, சுயதொழில் ஆகியவற்றில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. நிதி சார்ந்த ஆலோசனைகளை வழங்குபவர்களுக்கும் இது ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க. உங்கள் எதிர்கால நலனுக்காக திட்டங்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் நேரமாக இருக்குது. தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற திட்டங்களை தகுந்த ஆலோசனையுடன் வகுத்து கொள்ளுவது மிக மிக நல்லதுங்க. நிறைய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. வேலை தேடி கொண்டு வருவதற்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலையும் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ப்ராஜெக்டில் இருந்து பிஸியாக இருப்பார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைத்து கடல் கடந்து செல்வார்கள். கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா சினிமா மற்றும் தொலைக்காட்சி மற்றும் இசை ஆகிய துறையில் உள்ள இளம் தலைமுறையினருக்கு புதிய சாதனைகள் செய்வீர்கள். சினிமா துறையில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா தேசிய புகழ் பெறுவார்கள். எழுத்துத் துறையில் இருப்பவர்கள் புதிய நூல்களை வெளியிடுவார்கள். கலைத்துறையில் திறமைகள் இருந்தும் நீண்ட காலமாக வெளிவர முடியாத இளம் தலைமுறையினர் இந்த ஆண்டில் வெற்றி பெறுவார்கள். கல்வியை பொறுத்தவரை கணிதம், அறிவியல், இன்ஜினியரிங், நிதி சம்பந்த படிப்புகளில் மாணவியர்கள் புதிய சாதனைகளை செய்வீர்கள். அரசு மற்றும் தனியார் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெற்று பதவிகளில் அமர்வீர்கள். உயர்கல்வி பயில்பவர்களுக்கு வருடத்தின் பிற்பகுதியில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு விலகுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. சனியின் சஞ்சாரம் காரணமாக வயிறு தொடர்பான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. மார்பகம் மற்றும் நுரையீரல் ஆகியவற்றில் பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். உடல்நலம் மற்றும் மனநலம் ஆகியவற்றில் வரக்கூடிய நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும். தியானம் மற்றும் மூச்சு பயிற்சிகளை கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குங்க. வார நாட்களில் பார்த்தீங்கன்னா முடிந்த போதிலும் உங்களுக்கு அருகில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா, திருநீறு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, காளி மற்றும் துர்கை ஆகிய பெண் தெய்வங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் 27, 56 எண்ணிக்கையில் எலுமிச்சை மாலை அணிவித்துவது மிக மிகவும் நல்லதுங்க. முடிந்தால் அருகில் உள்ள முருகன் கோவில்களுக்கு பக்தர்களுக்கு காலை நேரத்தில் பருப்பு சாதம் பிரசாதமாக வழங்கிட்டு வந்தீங்கன்னா நினைச்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. அதாவது தினமும் உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகவே நடக்கக்கூடியதாக இருக்குங்க.
இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம், அதிக லாபம் மற்றும் முடிவெடுக்கும் திறனில் கவனமாக இருந்து செயல்பட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்குங்க. நிதிநிலை சீராக இருக்கும். புதிய முதலீடுகள், சொத்து வாங்குவதில் கவனமாக இருந்துக்கோங்க. தற்காலிக லாபத்திற்காக குறுக்கு வழிகளை தவிர்த்துக்கோங்க. கடின உழைப்புக்கு நிறைய பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமையப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.